மத்தியில் உங்களோட முன்னிலைப்பு எப்படி மேடம் இருக்கு? தேர்தல் பிரச்சாரம் எதை முன்னிலைப்படுத்தி இருக்கு? தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் திமுக வந்து வாய் கொடுக்காம எதுவுமே பேசாம அதை பத்தி எதுவும் இது பண்ணாமல் திசை திருப்பறதுக்கு தான் இப்போ நடிகர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு கிளாமராக இருக்கும். ஒரு நியூஸில் வந்து நடிகர்கள் பேர் சொல்லியாச்சுன்னா அது கிளாமராக இருக்கும், அப்படியே திசை திருப்பி போயிடும். ஆனால் உண்மையான முக்கியமான விஷயங்களை அப்படி திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஆனால் மக்களோட பிரச்சனையை பற்றி ஒன்றுமே பேசுறது கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி வந்து சாதி பிரச்சனைகள் வந்து அதனால் எத்தனையோ பேர் வந்து இது வறுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால கொலை நடக்குது. வீட்டுக்குள்ளேயே ஒரு பொண்டாட்டியை கொன்னுடுறாங்க, 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து கிராமப்புற எல்லா இடத்துலையும் நடக்குது. நீங்கள் கொங்கு மாவட்டத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதியோர்கள்லாம் இறந்து போகிறாங்க. அந்த கொலைக்கு என்ன ஆச்சு, என்ன ரீசன், அதுக்கப்புறம் அதுக்கு விசாரணை என்ன ஆச்சு, அதை பற்றி எதுவுமே கிடையாது. அது அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ அதனால் இது வந்து திமுக அரசு அது முழுக்க டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இத்தனை விஷயங்களும் செய்தே தவிர அவங்க ஒரு பெண் நிறுவனம்னு வச்சுட்டு, அதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, பத்திரிகை நண்பர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, சில பத்திரிகைகள் அதாவது திமுக சார்ந்த பத்திரிகைகள் என்ன பண்ணுறாங்கன்னா பயஸ்டாக ஒரு பக்கம் செய்திகள் தான் வந்து வெளியிடுறாங்க. அதுவும் வந்து எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 4 ஆண்டு ஆட்சி நம்ம இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. ஆனால் எப்படியெல்லாம் அவங்க மீது வந்து ஒரு குற்றத்தை சுமத்த முடியும், அவங்கள மேலே எப்படி வந்து விதைக்கப்பட்ட குற்றங்களில் தான் நான் கருத முடியும் அப்படின்றத நான் சொல்ல முடியும்.